தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இன்னல் அபுத லா யுஹ்ரமு ருஸ்க, ஒரு அடியானுடைய வாழ்வாதாரம் அவனுக்கு தடுத்து வைக்கப்படுகிறது. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், அவனுடைய வாழ்க்கையில் பரக்கத்து இருக்காது. ஓடி ஓடி உழைப்பான், குடும்பத்துக்காக வேண்டி ஓடி ஓடி உழைப்பான், நிறைய காசு பணங்களை சேவிங்ஸ் பண்ணணும், சேமிக்கணும் அப்படின்னு நினைப்பான், அதுக்காக வேண்டி நிறைய சம்பாதிப்பான். காலையில 6 மணில இருந்து நைட்டு 9 மணி வரைக்கும் உழைத்து கொண்டே இருப்பான். ஆனால் அவனுடைய காசு பணங்கள்ல அவனுக்கு பரக்கத்தே இருக்காது. காரணம் என்ன? அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், இன்னல் அப்தலி யுஹ்ரமர் ரிஸ்க, ஒரு அடியானுக்கு அவனுடைய வாழ்வாதாரத்தில் பரக்கத் நிறுத்தி வைக்கப்படும், பரக்கத்தே இருக்காது, அந்த பரக்கத் தடுத்து வைக்கப்படும். யார்? அவன் செய்த தவறு என்ன? பிதம்பி யுஸீபுஹு, அவன் செய்த பாவங்களால் அவனுடைய வாழ்க்கையில் பரக்கத்து இருக்காது, வாழ்வாதாரத்தில் செழிப்பு இருக்காது என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார். ஓடி ஓடி உழைக்கிறது பெரிய விஷயம் இல்லை. நம்ம நல்ல உழைப்பாளியா இருக்கலாம், நல்ல நாலேஜ் உள்ள பர்சனா இருக்கலாம், நல்ல அறிவுடையவர்களாக இருக்கலாம், நல்ல ஐடியா உள்ளவர்களாக இருக்கலாம், பிசினஸ் ட்ரிக்ஸ் எல்லாம் நல்ல நேக்கு போக்கு தெரிந்தவர்களாக இருக்கலாம், எல்லாம் சரி, அல்ஹம்துலில்லாஹ். ஆனா நம்ம சம்பாதிக்கக்கூடிய காசுல பரக்கத்து இருக்கணும். நம்ம சம்பாதிக்கக்கூடிய வறுமை 10,000 ரூபாய் சம்பாதிச்சாலும் அதுல அல்லாஹ் பரக்கத் செஞ்சா ஓஹோன்னு வாழலாம். 15,000 ரூபாய் சம்பாதிச்சாலுங்க அதுல அல்லாஹ் பரக்கத் செஞ்சா ஓஹோன்னு வாழலாம், நிம்மதியா வாழலாம். இப்படி இந்த காசு பணங்கள்ல பரக்கத் என்பது எப்ப நம்மளை விட்டு போகும் தெரியுமா? நாம் அதிகமாக பாவம் செய்யும் பொழுது, நாம் தொழுகையை விடும் பொழுது. 2 காரணம் தான். அதிகமாக பாவம் செய்தால் நம்ம காசு பணங்கள்ல பரக்கத் இருக்காது. அதிகமாக தொழுகையை நாம் விட்டால் தொழுகையே வர்றதில்லை, பரக்கத்து இருக்காது. இந்த 2 காரணங்களால் நாம் எவ்வளவுதான் ஓடி ஓடி உழைச்சாலும் சம்பாதிச்சாலும், எவ்வளவுதான் சேர்க்கணும், தங்கச்சிக்கு சேர்க்கணும், மனைவிக்கு சேர்க்கணும், பிள்ளைக்கு சேர்க்கணும் அப்படின்னு காலையில 6 மணில இருந்து நீங்க 10 மணி வரை உழைச்சாலும் பரக்கத்து வராது. காரணம் நம்மள்கிட்ட பாவங்கள் இருந்தால், காரணம் நாம் தொழுகாதவர்களாக இருந்தால். லா தக்ரபு ஸினா, நீங்கள் விபச்சாரத்தின் பக்கம் நீங்கள் நெருங்காதீர்கள் என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். மற்ற பாவங்கள்லாம் உங்களுக்கு தடுக்கப்பட்டு இருக்கிறதே, இந்த பாவத்தை செய்யாதீர்கள் அப்படின்னு செய்வான் அல்லாஹ் சொல்லுவான். ஆனா விபச்சாரத்தை மட்டும், ஜினாவை மட்டும், வலா தக்ரபு ஸினா, அந்த விபச்சாரத்தின் பக்கம் நீங்கள் நெருங்க கூட செய்யாதீர்கள். இன்னஹு கான ஃபாஹிஷா, அந்த விபச்சாரம் என்பது எப்படிப்பட்டது தெரியுமா? ஆக அருவருப்பானது, மானக்கேடானது. வஸாஅ ஸபீலா, அந்த விபச்சாரம் என்பது கெட்ட வழி, தீய வழி என்று அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றான். எந்த வீடுகளில் விபச்சாரம் இருக்குமோ, எந்த வீடுகளில் விபச்சாரம் இருக்குமோ அந்த வீட்டில் தருத்தனியம், முசீபத்துகள், நிம்மதி இல்லாத வாழ்க்கை, தருத்தனியம் தலைவிரித்து ஆடும் என்பதை நீங்கள் நல்லா விளங்கிக்கோங்க. இன்னைக்கு பாருங்களேன், இன்னைக்கு தவறான தொடர்புகள் அதிகமாயிடுச்சு. திருமணம் முடிந்து, கல்யாணம் முடிஞ்சு 10 வருஷம் 12 வருஷம் ஆயிருக்கும், 2 குழந்தையும் பிறந்திருக்கும், 3 குழந்தையும் பிறந்திருக்கும். ஆனா ஒரு பெண் வேறு ஒரு ஆணோட தொடர்பு, சந்திக்கிறது, மெசேஜ் பண்றது, போன்ல பேசிக்கிறது, அல்லது இன்ஸ்டாகிராம்ல வேற ஒரு தொடர்பை தேடுறது, சோசியல் மீடியால வேற ஒரு தொடர்பை தேடுறது இன்னைக்கு பாக்குறோமா இல்லையா? கணவன் வெளிநாட்டுல இருக்கிறாங்க, அல்லது சென்னையில இருக்கிறாங்க, வேற வேற ஊர்கள்ல இருக்கிறாங்க, கணவனுடைய போக்குவரத்துகள் கம்மியா இருக்குது. மனைவி என்ன செய்யறா? 2 குழந்தைகளுக்கு தாயாகியும் கூட, எவ்வளவு பெரிய அசிங்கம், கேவலம் தெரியுமா இது? 2 குழந்தைகளுக்கு தாயாகியும் கூட வேற ஒரு தொடர்பு, வேற ஒரு ஆணோடு பேசிக்கொண்டு பழகி கொண்டு இருக்கிறாளே, எவ்வளவு பெரிய அசிங்கம், கேவலம் இது. அல்லாஹ் பாதுகாக்கணும். இப்படி எந்த வீடுகளில் விபச்சாரம் இருக்குதோ அந்த வீடுகளில் வறுமை வரும், அந்த வீடுகளில் முசீபத்துகள் நிச்சயமாக வரும். அதே போன்ற ஆண்களும் 2 குழந்தைக்கு தகப்பனாக இருக்கிறான், தன் மனைவியை விட்டு விட்டு வேற ஒரு பெண்ணோடு தொடர்பு. எங்க? பேஸ்புக்ல, இன்ஸ்டாகிராம்ல, வாட்ஸ்அப்ல, சோசியல் மீடியால மெசேஜ் பண்றது, மனைவிக்கு தெரியாம மெசேஜ் பண்றது, மனைவிக்கு தெரியாம வேற எங்கேயாவது போய் போன் பேசுறது. நீங்க நடக்குதா இல்லையா? வேலைக்கு போன இடத்துல வேற ஒரு பெண்களோட தொடர்பு, பழகி கொண்டு சுற்றி கொண்டு, எவ்வளவு கேவலம், எவ்வளவு அசிங்கம். தன் மனைவி நமக்காக வேண்டி இருக்கிறாளே, தன்னுடைய பிள்ளைகள் இருக்கிறாங்களே, இதையெல்லாம் தாண்டி, இதையெல்லாம் மறந்து தன்னுடைய தேவைக்காக, தன்னுடைய மோகத்துக்காக வேற ஒரு பெண்ணோட ஒரு ஆண் விபச்சார தொடர்பு வைத்துக் கொண்டிருப்பது அந்த வீடுகளில் வறுமையும் தருத்தனியத்தையும் மட்டும்தான் கொண்டு வருமே தவிர அது பரக்கத்தான சூழ்நிலை ஏற்படுத்தாது என்பதை நீங்கள் ஆழமாக புரிஞ்சுக்கணும். அப்ப
அப்போ விபச்சாரம் எந்த வீடுகளில் இருக்கிறதோ அந்த வீடுகளில் தரித்திரியம் வரும், அந்த வீடுகளில் வறுமை வரும், அந்த வீடுகளில் முசீபத்துகள் நிச்சயமாக வரும், நிச்சயமாக வரும். நமக்கு எதற்காக வேண்டி வறுமை தரித்திரியம் வருவதற்கான காரணம் என்ன? நம்ம எல்லாரும் நினைக்கிறோமா இல்லையா, வாழ்க்கையில முன்னேற்றமே இல்லை, பொருளாதாரத்துல சிக்கல், எவ்வளோ காசு பணங்கள் சம்பாதிச்சாலும் வரவுக்கு மீறின செலவு இருக்குது, கடன் அதிகமாக இருக்குது, அந்த கடனை நம்மளால திருப்ப முடியல, பேங்க்ல நகை அடகுல இருக்கு, அந்த நகையை திருப்ப முடியல, வட்டி ஏறிக்கிட்டே போகுது, எந்த சேவிங்ஸ் எந்த சேமிப்புமே நம்ம கையில இல்லை, வரவு செலவு சரியா இருக்குது, வரவுக்கு மிஞ்சின செலவும் இருக்குது, ஒரு வறுமை ஒரு தரித்திரியம் போன்ற சூழல் நம்முடைய குடும்பத்தில் பலருக்கு இருப்பதை நாம் பார்க்கிறோம். நம்ம எல்லாரும் ஆசைப்படுறது உண்டு, நல்ல காசு பணங்கள் செல்வங்கள், நல்ல வீடு, நல்ல வசதியா வாழணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் இந்த வசதியான வாழ்க்கையை அல்லாஹ்விடத்துல கேட்கிறோம், அல்லாஹ் அந்த வசதியான வாழ்க்கையை தர தயாராக இருக்கிறான். அல்லாஹ் தயார் இல்லாமலாம் கிடையாது, அல்லாஹ் நமக்கு கொடுக்க தயாராக இருக்கிறான். நல்ல வீடு, நல்ல பைக்கு, நல்ல காரு, நல்ல சம்பாத்தியம், இது எல்லாமே அல்லாஹ் தர தயாராக இருக்கிறான். அவனிடத்தில் கேட்டால் கண்டிப்பாக கிடைக்கும், அவன் தர தயாராக இருக்கிறான். ஆனால் நம்மிடத்தில் இருக்கக்கூடிய சில தவறுகளால் நாம் சோதிக்கப்படுகிறோம். நம்மள்கிட்ட இருக்கக்கூடிய சில தவறுகள், அந்த தவறுகளால் அந்த பாவங்களால் நாம் சோதிக்கப்படுகிறோம், நாம் வறுமையில் இருக்கிறோம், நாம் கடனாளியாக இருக்கிறோம், நாம் வரவுக்கு மிஞ்சின செலவாக நம்ம கையில ஒரு பைசா நிக்கிறது இல்லை, சேமிப்பு இல்லை. இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னா நம்மள்கிட்ட இருக்கக்கூடிய சில தவறுகள். இந்த தவறுகளை நாம் மாற்றிக்கொண்டால், இந்த தவறுகளை நாம் திருத்தி கொண்டால், மாஷா அல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ், நம்ம வீடுகளில் பரக்கத்துகள், நம்ம வீடுகளில் ஒரு செழிப்பு, ஒரு 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 உயர்வான ஒரு அந்தஸ்தையும் அல்லாஹு தாலா நமக்கு நிச்சயமாக தருவான். நல்ல செல்வ செழிப்போட நல்ல உயர்ந்த வாழ்க்கை நாம் வாழணும்னா ஒரு 10 காரணங்கள் இருக்கு. இந்த 10 காரணங்கள், இந்த 10 தவறுகளை நாம் செய்யாமல் இருந்தால் நமக்கு வறுமை வராது. இந்த 10 தவறுகள் நம்மிடத்தில் இருப்பதனால் நமக்கு வறுமை வருகிறது, வீட்டுல தரத்தினை இருக்குது, வரவுக்கு மிஞ்சின செலவாக இருக்குது, கையில ஒரு பைசா நிக்கிறது இல்லை, வரவும் செலவும் சரியாக இருக்குது. காரணம் என்ன? இந்த 10 காரணங்கள் குர்ஆன் ஹதீஸிலிருந்து இமாம்கள் நமக்கு தொகுத்து கொடுத்த இந்த 10 காரணங்கள் நம்மிடத்தில், இந்த 10 தவறுகள் நம்மிடத்தில் இருந்தால் நிச்சயமாக நம்முடைய வீடுகளில், நம்முடைய குடும்பங்களில் தரித்திரியமும் முசீபத்துகளும் வறுமைகளும் தலைவிரித்து ஆடும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. அப்ப இந்த 10 காரணங்கள் என்ன? அந்த 10 காரணங்களை இன்ஷா அல்லாஹ் நாம் தொடர்ந்து ஒவ்வொன்றாக இன்ஷா அல்லாஹ் பார்ப்போம். அதுல முதலாவது என்னன்னா அஸ்ஸலா, தொழுகை. முதலாவது தொழுகை. நமக்கு வறுமை வருவதற்கு, நமக்கு தரித்திரியம் வருவதற்கு, நமக்கு முசீபத்துகள் வருவதற்கு முதலாவது காரணம் அஸ்ஸலா, தொழுகையை விடுவது. தொழுகையினுடைய விஷயத்தில் பொடுபோக்காக இருப்பது. தொழுகையினுடைய விஷயத்தில் யார் பொடுபோக்காக இருக்கிறாரோ அவருடைய வாழ்க்கையில பரக்கத்து இருக்காது. இன்னைக்கு பாருங்க, நம்மள நிறைய பேருடைய வீடுகள்ல தொழுகின்றதே இல்லை, தொழுகின்றதே இல்லை. சில பேர் மகரிபு தொழுகுவாங்க, ஃபஜ்ருக்கு வருவாங்க, இஷாக்கு வருவாங்க, லுஹர் அசர் வரமாட்டாங்க. சில பேர் மகரிப் மட்டுமே வருவார்கள், மற்ற 4 வக்தும் இருக்காது. வீடுகள்ல பெண்கள் சுபு தொழுவாங்க, லுஹர் தொழுவ மாட்டாங்க, மகரிப் தொழுவாங்க, இஷா தொழுவ மாட்டாங்க. அப்படி நாடகத்துல போய் உட்கார்ந்துருது. நவுது பில்லா, அல்லாஹ் நம்மளை பாதுகாக்கணும். யாரிடத்தில் தொழுகை இல்லையோ, நல்ல ஒண்ணு விளங்கிக்கோங்க, எந்த வீடுகளில் 10 வயதுக்கு மேல சிறுவர்கள் முதியவர்கள் வரை, சிறுவர்கள் முதல் முதியவர்கள் வரை யாராவது ஒரு ஆள் நம்ம வீடுகளில் தொழுகை இல்லாமல் இருந்தால், தொழுகாதவர்களாக யாராவது ஒரு ஆள் இருந்தால், நம்ம வீடுகளில் முசீபத்துகள், நம்ம வீடுகளில் பரக்கத்தில்லாத சூழ்நிலை, நம்ம வீடுகளில் தரித்திரியம் வறுமை என்பது நிச்சயமாக வரும். அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. முதலாவது என்ன? தொழுகை. அல்லாஹு தஆலா தன்னுடைய குர்ஆன்ல சொல்லும் பொழுது, வமன் அஅரல அன் ஸிக்ரி, யார் எனக்கு
என்னுடைய வணக்கம் தொழுகை யார் புறக்கணிக்கிறீர்களோ, என்னுடைய திக்ரை தொழுகை யார் நீங்கள் புறக்கணிக்கிறீர்களோ, தொழுகாமல் இருக்கிறீர்களோ, அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், உங்களுக்கு நெருக்கடியான வாழ்க்கையை நான் தருவேன் என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். அவர் தொழுகை யார் விடுகிறார்களோ, யாரிடத்தில் தொழுகை இல்லையோ, குடும்பத்துல யாராவது ஒருத்தர் ஃபஜ்ர் தொழுகாம தூங்கினாலும், குடும்பத்துல யாராவது ஒருத்தர் மகரிபு தொழுகாம சும்மா டிவி பார்த்துக்கிட்டு பொடுபோக்காக இருந்தாலும், அந்த வீடுகளில் நிம்மதியற்ற சூழல், அமைதியற்ற சூழல், பரக்கத்தில்லாத நிலைமை, வறுமை, தருத்தனியம் அந்த வீடுகளில் நிச்சயமாக இருக்கும். ஏன்னா இது குர்ஆனுடைய வாக்கு. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லும் பொழுது, வமன் அஅரல அன் ஸிக்ரி, யார் என்னுடைய நினைவை விட்டு புறக்கணிக்கிறீர்களோ, தொழுகாமல் இருக்கிறீர்களோ, ஃபஇன்ன லஹு மஈஷத்தன் லனகா, உங்களுக்கு நெருக்கடியான வாழ்க்கையை தான் நான் தருவேன் என்று அல்லாஹ் குர்ஆன்ல தெளிவாக சொல்லிட்டான். அப்ப நெருக்கடியான வாழ்க்கை, வறுமை, கஷ்டம், சோதனை, முசீபத்துகள், நெருக்கடி, இது எல்லாத்துக்கு காரணம் என்ன? முதலாவது காரணம் தொழுகையை விடுவது. யார் தொழுகையை விடுகிறார்களோ அந்த வீட்டில் வறுமை நிச்சயமாக வரும். நம்ம என்ன நினைக்கிறோம்? வீட்டுல பரக்கத்து வரணும், வீட்டுல பரக்கத்து வரணும், வீட்டுல ஒரு அமைதி நிலவணும், வீட்டுல பிரச்சனைகள் இல்லாம இருக்கணும், வீட்டுல முசீபத்துகள், சண்டை சச்சரவுகள் வரக்கூடாதுன்னு ஆலிம்சாவை கூப்பிட்டு புருதா ஓதுறோம், மௌலுது ஓதுறோம், ராத்தீப் ஓதுறோம், அது மாதிரி இன்னும் நிறைய அமல்கள் செய்யறோம், சலாத்து நிறைய ஓதுறோம், அது மாதிரி சூரத்துல் பக்ரா ஓதுறோம். இதெல்லாம் நிறைய விஷயங்களை செய்யறோம். அல்லாஹ் ரசூல் காட்டி தந்த அமல்களையும் தாண்டி அல்லாஹ் ரசூல் காட்டி தந்த அமலையும் கூட நம்ம என்ன செய்யறோம்? இந்த அமல்களை செய்யறோம். வீட்டுல இந்த சுறா ஓதலாம், யாசின் ஓதலாம், வாக்கியா ஓதலாம், வறுமை போயிரும், இதெல்லாம் நம்ம செய்யறோம். ஆலிம்சாவை கூட்டு செஞ்சாலும் சரி, அல்லது நம்ம வீடுகளை நம்மளே ஓதிக்கிட்டாலும் சரி, தஸ்பீஹ் செஞ்சாலும் சரி, இது எல்லாமே அடுத்துதான், தொழுகைக்கு அடுத்துதான். எந்த வீட்டுல தொழுகை இல்லாமல் மத்த அமல்கள் செய்யப்படுதோ அந்த அமல்களுக்கு எந்த ஒரு பிரயோஜனமும் கிடையாது. உதாரணத்துக்கு ஒருத்தர் சூரத்துல் பக்ரா வீட்டுல ஓதுறாரு, சூரத்துல் பக்ரா ஓதுறதுனால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஃபஇன்ன அஹதஹா பரக்கா, சூரத்துல் பக்ரா எந்த வீட்டில் ஓதப்படுகிறதோ அந்த வீடுகளில் பரக்கத்தை அந்த சூரத்துல் பக்ரா கொண்டு வரும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க. மாற்று கருத்து இல்லை. ஆனா அந்த வீடுகளில் தொழுகை இல்ல, ஃபஜ்ர் இல்ல, லுஹர் இல்ல, அஸர் இல்ல, மக்ரிப் இல்ல, இஷா இல்ல, எந்த வக்துமே கிடையாது, தொழுகவே மாட்டாங்க. தொழுகாம அந்த வீடுகளில் சூரத்துல் பக்ரா ஓதப்பட்டு அந்த வீடுகளில் பரக்கத்து வருமான வராது. ஏன்னா அடிப்படையே தொழுகைதான். தொழுகை இல்லாமல் மற்ற அமல்களை கொண்டு, புர்தாவை கொண்டோ, மௌலுதை கொண்டோ, ராத்திபை கொண்டோ, அல்லது சூரத்துல் பக்ராவை கொண்டோ, இஸ்திக்பாரை கொண்டோ, தஸ்பீஹ்களை கொண்டோ பரக்கத்தை தேட முடியாது. பரக்கத் என்பது வராது. ஏன்னா அடிப்படை தொழுகை அந்த வீட்டுல இல்ல. தொழுகை இல்லாமல் மற்ற காரியங்களை கொண்டு பரக்கத்தை தேட முடியாது. அப்ப பரக்கத்துக்கு அடிப்படை என்ன? வீட்டுல சந்தோஷத்துக்கு, நிம்மதிக்கு அடிப்படை என்ன? தொழுகை. தொழுகை என்பதை நம்ம புரிஞ்சுக்கணும். அப்ப எந்த வீடுகள்ல தொழுகை இல்லையோ அந்த வீடுகளில் முசீபத்துகள், தருத்தனியம் நிச்சயமாக வரும், நிச்சயமாக வரும். வீட்டுல அமைதி இருக்காது, பிரச்சனைகளாக இருக்குது. இதுக்கெல்லாம் காரணம் என்ன? தொழுகை எந்த வீடுகள் இல்லையோ அந்த வீட்டுல இப்படி ஒரு சூழல் நடக்கும். அடுத்ததாக ரெண்டாவது அமானித மோசடி. அமானித மோசடி. ஒருத்தர் ஒரு காரியத்தை நம்பி நம்மள்கிட்ட ஒப்படைச்சிருக்காரு, அல்லது ஒரு காரியத்தை நம்பி நம்மள்கிட்ட சொல்லியிருக்கிறாரு. அந்த அமானிதத்துக்கு மோசடி செய்யாம, நம்பிக்கை துரோகம் செய்யாம, அவர் சொன்ன வார்த்தைக்கு, அவர் கொடுத்த பொருளுக்கு பாதுகாப்பாக, நம்பிக்கையாக நாம் இருந்தால், இமாம்கள் சொல்றாங்க, அல் அமானத்து கினா, அமானிதத்தை பாதுகாப்பது என்பது செல்வத்தை நமக்கு கொடுக்கும். அதே இமாம்கள் சொன்னார்கள், வல் ஹியானத்துல் ஃபக்ருன், மோசடி என்பது, வல் ஹியானா, மோசடி என்பது, நம்பிக்கை துரோகம் செய்வது என்பது, அடுத்தவருடைய சொத்தை அடிச்சு பிடுங்குவது, ஏமாத்துவது, திருடுவது, நம்பிக்கை துரோகம் செய்வது, முன்ன விட்டு பின்னாடி பேசுவது, இப்படி யார் நம்ப வைத்து துரோகம் செய்கிறார்களோ, மோசடி செய்கிறார்களோ, இந்த மோசடி என்பது நமக்கு வறுமையை கொண்டு வரும் என்பதை நம்ம புரிஞ்சுக்கணும். இது ரெண்டாவது விஷயம். இப்போ மோசடி நம்முடைய வாழ்க்கையில இருக்கக்கூடாது. யாரையும் ஏமாற்றக்கூடாது, யாரையும் நம்ப வச்சு பின்னாடி குத்திடக்கூடாது. இன்னைக்கு பாருங்க, நம்பிக்கை துரோகங்கள் எவ்வளவு நடக்குது பாருங்க. நம்ம நம்பி ஒரு செய்தியை ஒருத்தர சொல்லியிருப்போம், சொல்லியிருப்போம், நம்முடைய பர்சனல், நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கை, நம்ம குடும்ப வாழ்க்கையை பத்தி ஒருத்தட்ட சொல்லியிருப்போம். அப்ப அவர் என்ன செய்யணும்? அதை அமானிதமா பாதுகாக்கணுமா இல்லையா?
அது நம்பிக்கையே இருக்கணுமா இல்லையா? அவர் என்ன செய்யறாரு, அவங்க என்ன செய்யறாங்கன்னா அந்த செய்தியை அப்படியே ஒருத்தர் சொல்றது அப்படியே பரவி கடைசியில் அந்த செய்தி நம்ம காதுக்கே வரும். அப்போ ஒருத்தரை நம்பி ஒரு செய்தி கூட இந்த காலத்துல சொல்ல முடியல, அதை அடுத்தவங்கள்ட்ட போய் சொல்றாங்க. இப்படி அமானித மோசடிகள் இன்றைக்கு ஒரு நம்பகத்தன்மை என்பதே இன்னைக்கு இல்லை. கூட இருக்கிறவனை நம்ப முடியலங்க, கூட பிறந்த பிறப்பையே இன்னைக்கு நம்ப முடியல, கூட பிறந்த அக்காவை நம்ப முடியல, தங்கச்சியை நம்ப முடியல, தம்பியை நம்ப முடியல, பெத்த தாயை நம்ப முடியல, வீட்டுக்கு வந்த மருமகனை நம்ப முடியல, நம்ம பெற்றெடுத்த பிள்ளைகளையே நம்ப முடியல, நம்ம பையனை நம்ப முடியல, நம்ம மகளை நம்ப முடியல. யார் எப்ப நமக்கு துரோகம் செய்வா, யார் நம்ப வச்சு கழுத்தறுப்பா நமக்கு தெரியல. ஏன்னா நம்பிக்கை என்பது இன்றைய காலத்துல சுத்தமாக கிடையாது. நம்பிக்கை மோசடி ஹியானா யார் செய்கிறார்களோ, நம்பிக்கை துரோக மோசடிகள் யாரிடத்தில் இருக்கிறதோ, அந்த குடும்பத்தில், அந்த குடும்ப சூழலில், அந்த வீடுகளில் வறுமையும் தரித்திரையும் முசீபத்துகளும் நிம்மதியற்ற சூழலும் வந்து சேரும், அது அமையும் என்பதை நாம் நல்ல விளங்கணும். அப்ப ரெண்டாவது என்ன, மோசடிகள், நம்பிக்கை துரோகம் செய்தால் நமக்கு வறுமை வரும். மூணாவதாக அடுத்தவங்களை நம்பியே வாழ்றது, அதாவது அடுத்தவங்கள்ட்ட கையேந்தியே வாழ்றது. பொதுவா ஒண்ணு நல்லா புரிஞ்சுக்கணும், நம்மளால உழைக்க முடியும்னா உழைச்சு சாப்பிடணும். நம்மளால உழைக்க முடியும், நமக்கு உழைக்கிறதுக்கு அல்லாஹ் தாக்கத்தை கொடுத்துருக்கான், சக்தியை கொடுத்துருக்கான், உடல்ல ஆற்றலை கொடுத்துருக்கான் அப்படின்னா நம்ம உழைச்சுதான் வாழணும். உழைச்சு திங்கிறதா ஹலால். இன்னைக்கு பாருங்க, என் மச்சான் இருக்கான், என் மாமா இருக்கான், என் அக்கா இருக்கா, என் தங்கச்சி இருக்கா, அவ தருவா இவ தருவா, இப்படி அடுத்தவங்களை எதிர்பார்த்து வாழ்ந்தால் நம்ம வீட்டுக்கு வறுமை வரும், நம்ம வாழ்க்கையில முன்னேறவே முடியாது. என்னைக்கு சுயமாக உழைத்து ஹலாலாக சம்பாதித்து வாழ்கிறோமோ அன்றைக்குத்தான் நம்முடைய வாழ்க்கையில் முன்னேற்றம் பரக்கத்துகள் ஏற்படும். சுயமாக உழைச்சி ஹலாலான வருமானத்துல நம்ம முன்னேறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். வேற வேற மோசடியான வருமானங்கள், ஹராமான வருமானங்கள்ல ஈஸியா முன்னேறிடலாம். இப்போ வட்டிக்கு விடுறான்னா டக்குன்னு வட்டி குட்டி போயிட்டு நிறைய காசு பணங்க நம்ம கைக்கு வந்துடும். அது ஹராமான வழியா இருந்தாலும் சீக்கிரம் முன்னேறலாம், அது ஹராமான வழி. ஆனா ஹலாலான முறையில உழைச்சி முன்னேறதுக்கு டைம் எடுக்கும். ஆனா அல்லாஹ் பரக்கத்தாக ஒரு நிலையான ஒரு முன்னேற்றத்தை அல்லாஹ் நிச்சயமாக கொடுப்பான். அப்போ உழைத்து வாழ வேண்டும், உழைத்து வாழ்ந்து ஹலாலான முறையில சம்பாதிச்சு நம்ம உடல்ல தாக்கத்து இருந்தா உழைச்சு வாழ்ந்து உழைச்சு சம்பாதிக்கணும். அடுத்தவங்களுடைய கையை எதிர்பார்த்து வாழ்ந்தால் நமக்கு தொடர்ந்து வறுமை ஏற்படும், நமக்கு வாழ்க்கையில முன்னேற்றங்கள் ஏற்படாது. இன்னைக்கு பாருங்க, நம்ம வீட்டுல ஒரு கொமர் பிள்ளை இருக்குன்னா அந்த கொமர் பிள்ளைக்காக வேண்டி ஒரு தகப்பன் உழைச்சு சேர்த்து வைக்கணும். அவனால எவ்வளவு உழைக்க முடியுமோ, எவ்வளவு போராட முடியுமோ போராடி உழைச்சி தான் பிள்ளைகளுக்காக வேண்டி நகை சேர்க்கிறது, கல்யாணத்துக்காக வேண்டி பணம் உழைச்சு சேர்க்கணும். இன்னைக்கு உழைக்க வழி இல்லாம, உழைக்க முடியாம, உடல்ல தாக்கத்திலும் உடல்ல சக்தி இருந்தும் உழைக்க முடியாம பள்ளிவாசல் தோறமா என்ன செய்யறாங்க, கொமருடைய காரியத்துக்கு எனக்கு உதவி செய்யுங்க, அப்படி இல்லைன்னா பெரிய பெரிய பணக்காரங்கள்ட்ட போய் கொமருடைய காரியத்துக்கு உனக்கு உதவி செய்யுங்க, அப்படி இல்லைன்னா குடும்பத்திலேயே மச்சான் எனக்கு இப்படி இருக்கு, மச்சான் ரொம்ப கஷ்டப்படுறேன் உதவி செய்யுங்க, மாமா எனக்கு உதவி செய்யுங்க, இப்படி அடுத்தவங்களுடைய கையை எதிர்பார்த்து வாழ்ந்தால் நமக்கு முசீபத்துகள் வரும், தரித்திரியங்கள் வரும், வறுமை வரும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், வமன் ஃபதஹ பாப மஸ்அலத்தின், யார் அடுத்தவருடைய கையை எதிர்பார்த்து அடுத்தவங்கள்ட்ட கேட்டே வாழ்கிறாரோ, எனக்கு உதவி செய்யுங்க, எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க, எனக்கு கொடுத்து உதவுங்க, இப்படி அடுத்தவரிடத்தில் யார் கையேந்தி வாழ்கிறாரோ ஃபத்தஹல்லாஹு அலைஹி பாப ஃபக்ரின், அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், அடுத்தவரிடம் கையேந்தி நீ வாழ்ந்தால் அல்லாஹ் உனக்கு வறுமையினுடைய வாசலை திறந்து விடுவான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அப்ப சுயமாக உழைத்து வாழ்ந்தால்தான், அது கொஞ்சம் டைம் எடுத்தாலும், ஒரு முன்னேறத்துக்கு நேரம் எடுத்தாலும் நிலையான ஒரு முன்னேற்றத்தை, ஒரு பரக்கத்தான வாழ்க்கையை அல்லாஹ் கொடுப்பான். அடுத்தவர்களுடைய கையை எதிர்பார்த்து வாழ்ந்தால் மீண்டும் மீண்டும் அல்லாஹ் எதிர்பார்க்கவே விட்டுருவான், வாழ்க்கையில முன்னேற்றத்தை கொடுக்க மாட்டான். வறுமை மட்டுமே, தரித்திரியம் மட்டுமே நமக்கு மிஞ்சமாக இருக்கும் என்பதை புரிஞ்சுக்கணும். அப்போ மூணாவது விஷயம் என்னன்னா, அடுத்தவங்களை எதிர்பார்த்து அடுத்தவர்களை நம்பி வாழ்வது நமக்கு வறுமையை கொண்டு வரும். அடுத்து நாலாவது முக்கியமான விஷயம், காலையில தூங்குறது. இமாம் இப்னு கையிம் ரஹிமஹுல்லாஹ் சொல்லுவாங்க,
இமாம் இப்னுல் கய்யிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொன்னார்கள், வ நௌபு சுப்ஹத்தி, காலை ஃபஜ்ருடைய நேரத்தில் யார் தூங்குகிறார்களோ, காலை ஃபஜ்ருடைய நேரத்தில் ஃபஜ்ர் தொழுகாம யார் தூங்கி கொண்டிருக்கிறார்களோ, யம்னஉ ரிஸ்க, அந்த தூக்கம் என்பது நமக்கு வரக்கூடிய வாழ்வாதாரத்தை, ரிஸ்கை, பரக்கத்தை, அல்லாஹ்வினுடைய அருளை அது தடுக்கும் என்று அல்லாமா இப்னுல் கய்யிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க சொன்னாங்க. காலை தூக்கம் என்பது நம்முடைய வீட்டுக்கு பெரிய முசீபத், நம்முடைய வீட்டுக்கு பெரிய தருத்தனியமே காலையில தூங்குறது. காலையில ஃபஜ்ர் தொழுகாம யார் தூங்குறாங்களோ, முசீபத்திலேயே முக்கியமான முசீபத்து, தருத்தனியம் வருவதற்கு முக்கியமான காரணம் என்ன? காலையில ஃபஜ்ர் தொழுகாம தூங்குறது. ஃபஜ்ர் தொழுகாம யார் தூங்குறாரோ அந்த வீட்டுல முசீபத்துகள், தருத்தனியங்கள் வரும். இன்னைக்கு பாருங்க, பெரும்பாலான வீடுகள்ல காலையில ஃபஜ்ர் கதவு மூடப்பட்டிருக்கு, வீட்டுல லைட் எரியறது இல்லை, நல்லா படுத்து தூங்குறாங்க. அப்ப பரக்கத்து எப்படி வரும்? எனக்கு பரக்கத்து வேணும், வாழ்க்கையில முன்னேறணும், வாழ்க்கையில அடுத்த கட்டத்துக்கு போகணும்னா அதிகாலையில எழுந்திரிச்சு ஃபஜ்ருக்கு வரணுங்க. அதிகாலையில எழுந்திரிச்சு ஃபஜ்ர் தொழுகணும், முசல்லா விரிச்சு தொழுகணும், வீட்டுல பள்ளி வாசலுக்கு ஆண்கள் வரணும். ஃபஜ்ர் தொழுகாம ஃபஜ்ருடைய நேரத்துல தூங்கிக்கிட்டு எனக்கு பரக்கத்து வரணும், நான் வாழ்க்கையில அடுத்த கட்டத்துக்கு போகணும், நான் பெரிய தொழிலதிபர் ஆகணும், எனக்கு அடுத்தடுத்த வேலைகள்ல உயர்வு வேணும் அப்படின்னா எப்படி வரும்? அல்லாஹ் எப்படி கொடுப்பான்? அப்ப முன்னேற்றம் என்பது, பரக்கத் என்பது காலை அதிகாலை ஃபஜ்ருடைய தொழுகையில் தான் இருக்கிறது என்பதை நான் புரிஞ்சுக்கணும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யார் ஃபஜ்ருடைய தொழுகையை தொழுகிறாரோ ஃபீ திம்மத்தில்லாஹ், அன்றைய நாளுடைய எல்லா பொறுப்புகளும் அல்லாஹுக்கு வந்து சேருகிறது. அவனுடைய எல்லா பொறுப்பும் அல்லாஹுக்கு. அவருடைய வாழ்க்கையில முன்னேற்றம், ஆபத்துகள் வந்தால் அதை தடுப்பது, இது எல்லா பொறுப்புகளும் அன்றைய நாளுடைய பொறுப்பு அல்லாஹ் எடுத்துக்கொள்கிறான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க. அப்போ அதிகாலை ஃபஜ்ர் தொழுகாமல் தூங்குவது நம்ம வீடுகளில் தருத்தனியத்தையும் முசீபத்தையும் கொண்டு வரும். இன்னைக்கு பாருங்க, ஆணும் பொண்ணும் சேர்ந்து தூங்குது, வீட்டுல ஆம்பளையும் பொம்பளையும் சேர்ந்து தூங்குறாங்க. குறிப்பா நம்ம வீட்டுக்கு வந்த மருமக 9 மணி 10 மணி வரைக்கும் தூங்குறது, கூட நம்ம பையனும் சேர்ந்து தூங்குறான். இப்ப அதை சொன்னா குத்தமாயிரும். அதை சொன்னா பெரும்பாலான மாமியார்களுக்கு என்ன பெரிய வருத்தம், ஒரு கோவம்னா, காலையில என் மருமக சீக்கிரம் எந்திக்க மாட்டாளே, அது நியாயமான கோவம் தான். காலையில சீக்கிரம் எந்திக்க மாட்டாளே, 10 மணி வரை, 11 மணி வரை, 9 மணி வரை தூங்குறது என்பது எவ்வளவு பெரிய முசீபத்து. அந்த முசீபத்தான தூக்கம் என்பது வீட்டுல பரக்கத்தை கொண்டு வருமா, அல்லது மென்மேலும் வறுமையும் தரித்திரத்தை கொண்டு வருமா? யோசிச்சு பாருங்க. அதை சொன்னா என்ன செஞ்சிடும்? குத்தமாயிரும். பையனை கூப்பிட்டு லைட்டா சொல்லுவோம், எப்பா சீக்கிரம் எந்திப்பா, உன் பொண்டாட்டியை கொஞ்சம் சீக்கிரம் எந்திக்க சொல்லுப்பா, எம்மா நீ தேவையில்லாம பேசாதம்மா. பையன் என்ன செய்யறாரு? ஒய்ஃபுக்கு சப்போர்ட் பண்றது, மனைவிக்கு சப்போர்ட் பண்றது. அல்லாஹ் பாதுகாக்கணும். தீனுடைய காரியங்கள்ல, தொழுகையினுடைய விஷயத்துல அதை ஏவும் பொழுது, அதை எத்தி வைக்கும் பொழுது அதை மாற்றுவதற்கு முயற்சி செய்யணுமே தவிர வக்காலத்து வாங்கக்கூடாது, ஆதரவு தெரிவிக்க கூடாது, அதுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடாது. மற்ற விஷயங்களுக்கு சப்போர்ட் பண்ணலாம், ஆனா காலையில தூங்குறதுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடாது. அல்லாஹ் பாதுகாக்கணும். காலையில் தூக்கம் என்பது ஆகப்பெரிய முசீபத். இன்னைக்கு ஆணும் பொண்ணும் சேர்ந்து தூங்குறத நம்ம எவ்வளவு வீடுகள்ல பாக்குறோம். எத்தனை வீடுகள்ல பெரியவங்க கஷ்டப்படுறாங்க. ஒரு காலம் இருந்துச்சு, அதிகாலையில எந்திப்பாங்க, டீய போடுவாங்க, ஃபஜ்ர் தொழுகுவாங்க, முத்த வாசல பெருக்குவாங்க, முத்தத்துல தண்ணி தொளிப்பாங்க. எவ்வளவு பரக்கத்தான ஒரு சூழ்நிலை இருந்துச்சு. இன்னைக்கு பாருங்க, ஆணும் பொண்ணு சேர்ந்து தூங்குறத நம்ம பாக்குறோம். ஒரு நல்ல பெண்ணுக்கு அழகு என்னங்க? ஒரு நல்ல மருமகளுக்கு என்னங்க அழகு? வீட்டுக்கு வந்த மருமகளுக்கு ஒரு நல்ல சாலிஹான பெண்ணை யார்? அதிகாலை ஃபஜ்ரில் அவள் எந்திப்பாள், எந்திரிச்சு 2 ரக்காயத்து முன் சுன்னத்து, ஃபஜ்ருடைய முன் சுன்னத்து தொழுகுவா. முன் சுன்னத் தொழுதுக்கு பிறகு ஃபஜ்ருடைய தொழுகையை தொழுகுவா. தொழுது முடிச்சதுக்கு அப்புறம் கொஞ்ச நேரம் குர்ஆன் ஓதுவா. குர்ஆன் முடிச்சதுக்கு அப்புறம் வீட்டுல என்னென்ன வேலைகள் இருக்கு அந்த வேலைகளில் பங்கெடுப்பாள். இவள் தான் சாலிஹான பெண். ஒரு சாலிஹான ஆண் யார்? காலையில 9 மணி வரைக்கும் தூங்குறவனா? ஒரு சாலிஹான ஆண் யார்? அதிகாலை ஃபஜ்ரில் எந்திப்பான், குடும்பத்தார்களை எழுப்பி விடுவான், ஏமா எல்லாரும் எந்திரிச்சு தொழுவுங்கன்னு எழுப்பி விடுவான், அவனும் பள்ளிவாசலை நோக்கி வருவான். இவன் தான் சாலிஹான ஆண், இவள் தான் சாலிஹான பெண். இப்படிப்பட்ட பெண்ணும் இப்படிப்பட்ட ஆணும் தான் நம் குடும்பத்துக்கு பரக்கத்தை கொண்டு வரங்க. 9 மணி 10 மணி வரைக்கும் தூங்கக்கூடிய மருமகளையும் பையனையும் நாம் வைத்துக் கொண்டு வீட்டுல பரக்கத்தை எதிர்பார்த்தா அது எதிர்பார்க்க முடியாது. அல்லாம இப்னுல் கய்யிம் ரஹிமஹுல்லாஹ் தெளிவாக சொன்னார்கள், காலை அதிகாலை ஃபஜ்ருடைய நேரத்தில் நீங்கள் தூங்கினால்
யம்னஉ ரிஸ்க, உங்களுக்கு வரக்கூடிய வாழ்வாதாரம் பரக்கத்துகள் தடுக்கப்பட்டு வீட்டில் வறுமை வரும் வரும் என்று அல்லாமா இப்னுல் கய்யிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் மிக தெளிவாக சொன்னாங்க. அடுத்து நம்முடைய காசு பணங்களை, சம்பாதிக்கக்கூடிய பணங்களை எதுல செலவு செய்யறன்றது ரொம்ப முக்கியம். மாசம் 15,000 ரூபா, 20,000 ரூபா, 30,000 ரூபா நம்ம சம்பாதிக்கிறோம். இந்த காசு பணங்களை எதுல செலவழிக்கிறோம்? நல்லதுக்கு செலவழிச்சா அல்லாஹ் டபுளா நமக்கு கொடுப்பான். 4 பேருக்கு உதவுறோம், பள்ளிவாசலுக்கு கொடுக்குறோம், அல்லது ஏழை எளிய மக்களுக்கு கொடுக்குறோம், கஷ்டப்படுறவங்களுக்கு கொடுக்குறோம், மாஷா அல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் நமக்கு இன்னும் பரக்கத்துகளை கொடுப்பான். ஆனால் நம்முடைய காசு பணங்களை வீணாக செலவழித்தால், குறிப்பாக பாவமான காரியங்களுக்கு செலவழித்தால், பாவமான காரியங்களுக்கு நம்முடைய காசு பணங்களை செலவழித்தால் நம் வீடுகளுக்கு வறுமை வரும், நம் காசு பணங்கள் செல்வங்களில் பரக்கத் இருக்காது. இமாம்கள் சொன்னாங்க, மா அன்ஃபக முஸ்ரிஃபுன், யார் தன்னுடைய வருமானத்தை வீணாக செலவழிக்கிறாரோ, பாவமான வீண் விரயமான காரியங்களில் செலவழிக்கிறாரோ, இல்லபத்துலிய பில் ஃபக்ரி, அவரை வறுமை வந்து அடையும் என்று இமாம்கள் நமக்கு சொல்லி தர்றாங்க. அப்போ பாவமான காரியங்கள், வீணான காரியங்கள், வேஸ்டான காரியங்கள் நம்முடைய காசு பணங்கள் செலவழிக்கப்பட்டால் நமக்கு வறுமை வரும், பரக்கத் என்பது இருக்கவே இருக்காது. இன்னைக்கு பாக்குறோமா இல்லையா? காசு பணங்களை எங்க கொண்டு போடுறோம்? பொழுதுபோக்குல, சினிமால, தியேட்டர்ல. இதெல்லாம் ஹலாலா? சினிமா பார்க்கறது ஹராம், பாவமான காரியம். தியேட்டர்ல போய் எல்லாரோட சேர்ந்து கூத்தடிக்கிறது எவ்வளவு பெரிய ஹராம். மதுபானங்கள், சிகரெட்டு, இது மாதிரி இதெல்லாம் பாவமான காரியங்கள். இந்த பாவமான காரியங்களுக்கு காசு பணங்களை செலவு செய்யறதுனால, பாவமான காரியங்களுக்கு காசு பணங்களை வீணடிக்கிறதுனால நம் காசு பணங்களில் பரக்கத்து வருமா? பரக்கத்து வராது, வறுமை மட்டும்தான் பாக்கியாக இருக்கும் என்பதை நாம் தெளிவாக புரிஞ்சுக்கணும். அடுத்ததாக 6வது, நம்ம வீடுகள்ல உணவை வீண் விரயம் செய்வது. சாப்பாடை எந்த வீட்டுல வீண் விரயம் செய்கிறார்களோ அந்த வீடுகளில் தருத்தனியம், வறுமை, முசீபத்துகள் நிச்சயமாக வரும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இன்னர் ரிஸ்க ல யஃபிர்ரு மினல் பைத்தி, ஒரு வீட்டிலிருந்து வாழ்வாதாரம், பரக்கத்துகள், செழிப்புகள் விரண்டு ஓடுகிறது என்று சொன்னாங்க. ஒரு வீட்டில இருந்து, என் வீட்டிலயா இருக்கட்டும், உங்க வீட்டிலயா இருக்கட்டும், வாழ்வாதாரங்கள், பரக்கத்துகள், அல்லாஹ்வுடைய அருள், அல்லாஹ்வுடைய நியாமத்து வெரண்டு ஓடுகிறது. வெரண்டு ஓடுகிறது, வீட்டை விட்டே ஓடிடுறது. எப்படிப்பட்ட வீடு? அல்லதி யுல்கா ஃபீஹி தஆமு, அந்த வீடுகளில் உணவுகள் வீண் விரயம் செய்யப்படும். உணவுகள் வீண் விரயம் செய்யப்படுமே, அந்த வீடுகளில் பரக்கத்துகள், ரிஸ்க்குகள், வாழ்வாதாரங்கள் விரண்டு ஓடுகிறது என்று இமாம்கள் நமக்கு சொல்லி தரதை நம்ம பார்க்கிறோம். அப்ப வீடுகள்ல நம்முடைய சாப்பாடு, உணவுகளை நாம் வீண் விரயம் செய்யக்கூடாது. இன்னைக்கு பாருங்க எப்படி நடக்குதுன்னா, இன்னைக்கு நம்ம வீடுகளில் பார்க்குறோம், காலில் சோத்து பருக்க மிதிப்படுது. எத்தனை வீடுகளில் பார்க்குறோம், நடந்து போவோம், காலில் சோத்து பருக்க மிதிப்படுது. அல்லாஹ் பாதுகாக்கணும். இப்படி இருந்தால் நம்ம வீடுகளில் எப்படி பரக்கத்து வரும்? வாஷ் பேஷன்ல போய் பார்த்தோன்னா அவ்வளோ சோறு, பாத்திரங்கள் ஒரு அந்த இடத்துல போய் பார்த்தா அவ்வளோ சோறு இருக்கும், அவ்வளோ பொரியல் இருக்கும். அதை அப்படியே தூக்கி தூர வீசுறவங்களை பார்க்க தான் செய்யறோம். இன்னைக்கு வச்ச சாப்பாடு நாளைக்கு மிஞ்சிட்டுனா அது அப்படியே ஃப்ரிட்ஜில் இருக்கும், ஃப்ரிட்ஜில் இருந்துகிட்டே இருக்கும். 2 நாள் கழிச்சு இந்த ஃப்ரிட்ஜை விட்டு தூக்கி தூர வீசுறது நடக்குதா இல்லையா இன்னைக்கு? அப்ப சாப்பாடுகளை வீண் விரயம் செய்வது, உணவுகளை வீண் விரயம் செய்வது, சோத்து பருக்க காலில் மிதிப்படுறது, சோத்து பருக்க வாஷ் பேஷன்ல அதிகமாக காணப்படுவது, இப்படி சாப்பாடுகள், உணவுகள், சோறு நாம் சாப்பிடக்கூடியது வீண் விரயமாக கீழே கொட்டி கிடந்தாலோ அல்லது தூக்கி வீசினாலோ கொட்டப்பட்டாலோ, நீங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க, நம்ம வீடுகளிலிருந்து பரக்கத்துகள் விரண்டு போயிரும், ரிஸ்க், வாழ்வாதாரம் விரண்டு ஓடிரும். எந்த வீடுகளில் உணவு வீண் விரயம் செய்யப்படுதோ, சாப்பாடுகள் வீண் விரயம் செய்யப்படுதோ, அந்த வீடுகளில் பரக்கத்துகள் வராது, வறுமையும் தருத்தனையும் மட்டுமே தலைவிரித்து ஆடும் என்பதை நாம் புரிஞ்சுக்கணும். அடுத்ததாக 7வது என்னன்னா, அளவு கடந்து தூங்குறது. தூக்கம் ஒரு அளவு தான். நைட்டு ஒரு 10 மணிக்கு படுக்கிறோன்னா காலையில ஒரு 5 மணிக்கு எந்திரிச்சிடணும். மதியம் ஒரு 1 மணி நேரம் என்ன செய்யலாம், ஓய்வு எடுக்கலாம். ஆனா இதெல்லாம் தாண்டி அளவு கடந்த தூக்கம்,
எப்ப பார்த்தாலும் தூக்கம். ஸ்கூலுக்கு போனா தூக்கம், காலேஜுக்கு போனா தூக்கம், ஆபீஸ்க்கு போனா தூக்கம், வேலை செய்யற இடத்துக்கு போனா தூக்கம். பெண்கள் எடுத்துக்கிட்டா காலையில எந்திப்பாங்க 10 மணி 9 மணிக்கு எந்திப்பாங்க. எந்திரிச்சு டீயை காஃபியை குடிச்சிட்டு மறுபடியும் 11 மணிக்கு ஒரு தூக்கம், சாப்பிட்டுட்டு மறுபடியும் 2 மணிக்கு ஒரு தூக்கம், அசருக்கு எந்திரிச்சு டிவி பார்க்கறது, போனை நோண்டுறது, அப்புறம் அப்படியே மகரிப்பை கழிச்ச உடனே நைட்டு ஒரு 12 மணிக்கு வரைக்கும் போனை பார்க்கறது, மறுபடியும் ஃபஜ்ர் வரைக்கும் தூக்கம். எப்ப பார்த்தாலும் தூக்கம், அதிகமான தூக்கம். வீடுகளில் யார் அதிகமாக தூங்குகிறார்களோ அந்த வீட்டில் வறுமை வரும், அந்த வீட்டில் வறுமை வரும். கஸ்ரத்து நோமி துசீருல் ஃபக்ர, இமாம்கள் சொன்னாங்க. எந்த வீடுகளில் அதிகமான தூக்கம் இருக்கிறதோ, எந்த வீடுகளில் எப்ப பார்த்தாலும் தூங்கிக்கிட்டே இருக்காங்களோ அந்த வீடுகளில் வறுமை நமக்கு வரும் வரும் என்று இமாம்கள் நமக்கு சொல்லி தரதை பார்க்கிறோம். இப்ப அதிகமான தூக்கம் இருக்கக்கூடாது. தூங்குறதுக்கு ஒரு நேரம் இருக்கு. 9 மணிக்கு படுக்கிறோம், 10 மணிக்கு படுக்கிறோம், 5 மணிக்கு எந்திரிச்சு அவ்வளவுதான். அடுத்தடுத்து வேலைகளுக்கு நம்ம கிளம்பிடணும், வேலைகளை பார்க்க ஆரம்பிச்சிடணும். மதியம் ஒரு மணி நேரம் 1.5 மணி நேரம் தூங்கலாம், அவ்வளவுதான், ஒரு ஓய்வு நேரம். இதை தாண்டி அதிகமான தூக்கம் என்பது நம்ம வீடுகளில் முசீபத்துகளையும் வறுமைகளையும் தருத்தனியத்தையும் நமக்கு கொண்டு வரும் என்பதை நாம் ஆழமாக விளங்கணும். அடுத்ததாக 8வது, நம்முடைய தாய் தகப்பனை சரியாக கவனிக்காமல் விட்டு விடுவது. நம்மளை பெத்த தகப்பன், நம்மளை பெத்த தாய், இந்த தாய் தகப்பனை கவனிக்காமல் விடுவது. அவங்களுக்கு காசு கொடுக்காம இருக்கிறது, அவங்கள என்ன ஏதுன்னு போய் பார்க்காம இருக்கிறது, அல்லது மனைவியோட சேர்ந்து தனி குடுத்தனம் போயிட்டு வீட்டுல அம்மா கஷ்டப்படுவாங்க, வாப்பா கஷ்டப்படுவாங்க, என்னன்னு கூட போய் பார்க்காம. நிறைய வீடுகளை பார்க்கிறோம், வயசானவங்களா இருப்பாங்க, அவங்களே ஆக்கி அவங்களே பொங்கி சாப்பிடுறாங்க. அவங்களால முடியல, அவங்களே ஆக்கி அவங்களே பொங்கி சாப்பிடுறாங்க. மாத்திரை வாங்கி கொடுக்கறது கூட ஆள் இல்லை. இன்னும் சொல்ல போனா உடம்பு சரியில்லைன்னா, காய்ச்சல் அடிக்குதுன்னு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போறது கூட ஆள் இல்லை. அப்படிப்பட்ட சூழலை பார்க்கிறோம். பெத்த பிள்ளைங்க சென்னையில இருக்கிறாங்க, துபாயில இருக்கிறாங்க, சவுதியில இருக்கிறாங்க, சம்பாதிக்கிறாங்க, மனைவி மக்களோட சந்தோஷமா இருக்கிறாங்க. ஆனா அங்க தாயும் தகப்பனும் பெற்றெடுத்தவர்கள் எப்படி இருக்கிறாங்க? சீரழிஞ்சி நரங்கோணமா இருக்கிறத நம்ம பார்க்கிறோமா இல்லையா? நல்ல ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க. இமாம் கஸ்ஸாலி ரஹ்மஹுல்லாஹ் சொல்லுவாங்க, துஆஉல் வாலிதைனி லி வலதிஹிமா, பெற்றோர்கள் ஒரு தாயும் தகப்பனும் தன் பிள்ளைகளுக்கு செய்யக்கூடிய துஆவினுடைய பவர் என்ன தெரியுமா? கதுஆஇன் நபியி லி உம்மத்திஹி, ஒரு நபி தன்னுடைய உம்மத்துக்கு செய்யக்கூடிய துஆவை போல. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு நபி தன்னுடைய சமுதாயத்துக்கு ஒரு துஆ கேட்டால் அந்த துஆவை அல்லாஹ் உடனே அங்கீகரிப்பான். மூசா அலைஹி வஸல்லம் அவர்கள் கடலை பிளக்க வேண்டும் என்று அல்லாஹ்விடத்தில் கேட்டார்கள், தன்னுடைய சமூகத்தை காப்பாற்றுறதுக்காக வேண்டி. அல்லாஹ் அசாவை கொண்டு குச்சியை கொண்டு அடிக்க சொன்னான், கடல் பிறந்தது, துஆவை அல்லாஹ் அங்கீகரித்தான். இப்படி பல நபிமார்களை நாம் எடுத்துக்காட்டாக சொல்லலாம். நபிமார்கள் தன் உம்மத்துக்காக கேட்கக்கூடிய துஆ அது அங்கீகரிக்கப்படும், மறுக்கப்படாது. இதான் நபிமார்கள் உம்மத்துக்கு கேட்கக்கூடிய துஆவினுடைய பவர், உடனே அங்கீகரிக்கப்படும். இதே போன்றுதான் ஒரு தாயும் ஒரு தகப்பனும் தன் பிள்ளைகளுக்காக வேண்டி மனமுருகி என் பிள்ளை நல்லா இருக்கணும் அப்படின்னு துஆ செய்தால் அந்த துஆ உடனே அங்கீகரிக்கப்படும் என்று இமாம் கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லிட்டு, அந்த தாய் தகப்பனுக்கு நல்லுபகாரம் செய்தால், அந்த தாய் தகப்பனோட நல்ல முறையில் நடந்து கொண்டால், அவர்களை அருகில் உட்கார்ந்து பார்த்து கொண்டு, அந்த தாய் தகப்பனுக்கு சந்தோஷத்தை கொடுத்து கொண்டு, அந்த தாய் தகப்பனுக்கு செலவுக்கு பணம் கொடுத்து, அவர்களுடைய பொருத்தத்தோடு துஆவோடு யார் வாழுகிறாரோ, மிஃப்தாஹு ரிஸ்கி, இப்படி யார் வாழுகிறாரோ, இந்த வாழ்க்கை என்பது வாழ்வாதாரம் பரக்கத்தினுடைய திறவுகோல் என்று இமாம் கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொன்னார். அப்போ ஒரு தாய் தகப்பனுடைய பொருத்தம் நம் வாழ்க்கையினுடைய பரக்கத்தை அதிகப்படுத்தி கொண்டே இருக்கும். இமாம் கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி சொன்னாங்க, ஒ சபபு பரக்கத்தில் உம்ரி, தாய் தகப்பனுடைய பொருத்தத்தோடு தாய் தகப்பனுடைய துஆவோடு அவர்கள் நல்ல பார்த்துக்கிட்டு நல்ல கவனிச்சுக்கிட்டு எந்த ஒரு பிள்ளை வாழ்கிறாரோ அவருடைய ஆயுளை, அவருடைய வாழ்க்கையை ஆரோக்கியமாக நீண்ட ஆயுளை அல்லாஹு தஆலா அவருக்கு கொடுக்கிறான் என்று இமாம் கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க சொன்னாங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க, நம்ம வாழ்க்கையினுடைய முன்னேற்றம், நான் நிறைய படிச்சுட்டேன், நான் நிறைய பிசினஸ் பண்றேன், நான் வாழ்க்கையில பெரிய லெவல்ல நிறைய வீடு வாடகை கூடுறேன், மனையை வாங்கி மனையை விற்கிறேன், எவ்வளவு பெரிய பிசினஸ் மேனா இருக்கட்டும், எவ்வளவு பெரிய கல்விமானா நீங்க இருக்கட்டும், எவ்வளவு பெரிய அறிவு ஜீவியா நீங்க இருந்தாலும்,
ஒரு தாய் தகப்பனுடைய துஆ பொருத்தம் இருந்தால்தான் உங்கள் வாழ்க்கையில் அடுத்தடுத்த கட்டங்களில் நீங்கள் உயர முடியும். அடுத்தடுத்த கட்டங்கள்ல நம்ம உயர்ந்து மேல மேல போகணும் அப்படின்னா நம்ம பெத்த தாயும் தகப்பனுடைய பொருத்தமும் துஆவும் இருக்கணும். பெத்த தாய் தகப்பனை தவிக்க விட்டுட்டு, பெத்த தாய் தகப்பனை மதிக்காம, அவங்கள உதாசீனப்படுத்தி கொண்டு, தாய் தகப்பனுக்கு எதிரியாக நம்ம ஆர்ந்து கொண்டு, நம்ம எவ்வளவு சம்பாதிச்சாலும் சரி, நம்ம எவ்வளவு வாழ்க்கையில முன்னேறினாலும் சரி, அல்லாஹ் நம்முடைய வாழ்க்கையில் நிம்மதி எடுத்து விடுவான், நம்ம வாழ்க்கையில் அமைதி எடுத்து விடுவான். காசு பணங்கள் வந்தாலும் நிம்மதி இருக்காது, பரக்கத்து இருக்காது, ஒரு அமைதியற்ற சூழ்நிலை அல்லாஹ் கொடுத்துருவான். என்னைக்குமே தாய் தகப்பனோடு சேர்ந்து வாழ்ந்து, தாய் தகப்பனோடு பொருந்தி வாழ்ந்து, தாய் தகப்பனுடைய துஆவோடு நாம் இருந்தால்தான் நம் வாழ்க்கையில் அமைதி, நிம்மதி, முன்னேற்றங்கள், பரக்கத்துகள், அருள்கள், அல்லாஹ்வுடைய அருள்கள் எல்லாம் நமக்கு சேர்ந்து ஒன்று சேர்ந்து கிடைக்கும். தாய் தகப்பனுடைய துஆ. அப்ப யார் தாய் தகப்பனை சரியாக பராமரிக்காமல் ஏனதானன் விட்டுறாங்களோ அவர்களுக்கு வறுமை வரும் வரும் என்று இமாம் கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொன்னார்கள். அடுத்து 9வது அல்லாஹு தஆலா தன்னுடைய குர்ஆன்ல சொல்லும் பொழுது, அல்லாஹு தஆலா தன்னுடைய குர்ஆன்ல சொல்றான், மிக தெளிவாக அல்லாஹு தஆலா குர்ஆன்ல சொல்லும் பொழுது, வலா தக்ரபுஸ் ஸினா, நீங்கள் விபச்சாரத்தின் பக்கம் நீங்கள் நெருங்காதீர்கள் என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். மற்ற பாவங்கள்லாம் உங்களுக்கு தடுக்கப்பட்டிருக்கிறதே, இந்த பாவத்தை செய்யாதீர்கள் அப்படின்னு செய்வான் அல்லாஹ் சொல்லுவான். ஆனா விபச்சாரத்தை மட்டும், ஜினாவை மட்டும், வலா தக்ரபு ஜினா, அந்த விபச்சாரத்தின் பக்கம் நீங்கள் நெருங்க கூட செய்யாதீர்கள். இன்னஹு கான ஃபாஹிஷா, அந்த விபச்சாரம் என்பது எப்படிப்பட்டது தெரியுமா? ஆக அருவருப்பானது, மானக்கேடானது. வஸாஅ ஸபீலா, அந்த விபச்சாரம் என்பது கெட்ட வழி, தீய வழி என்று அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றான். எந்த வீடுகளில் விபச்சாரம் இருக்குமோ, எந்த வீடுகளில் விபச்சாரம் இருக்குமோ அந்த வீட்டில் தருத்தனியம், முசீபத்துகள், நிம்மதி இல்லாத வாழ்க்கை, தருத்தனியம் தலைவிரித்து ஆடும் என்பதை நீங்கள் நல்லா விளங்கிக்கோங்க. இன்னைக்கு பாருங்களேன், இன்னைக்கு தவறான தொடர்புகள் அதிகமாயிடுச்சு. திருமணம் முடிந்து, கல்யாணம் முடிஞ்சு 10 வருஷம் 12 வருஷம்லாம் ஆயிருக்கும், 2 குழந்தையும் பிறந்திருக்கும், 3 குழந்தையும் பிறந்திருக்கும். ஆனா ஒரு பெண் வேறு ஒரு ஆணோடு தொடர்பு சந்திக்கிறது, மெசேஜ் பண்றது, போன்ல பேசிக்கிறது, அல்லது இன்ஸ்டாகிராம்ல வேற ஒரு தொடர்பை தேடுறது, சோசியல் மீடியால வேற ஒரு தொடர்பை தேடுறது இன்னைக்கு பாக்குறோமா இல்லையா? கணவன் வெளிநாட்டுல இருக்கிறாங்க, அல்லது சென்னையில இருக்கிறாங்க, வேற வேற ஊர்கள்ல இருக்கிறாங்க, கணவனுடைய போக்குவரத்துகள் கம்மியா இருக்குது. மனைவி என்ன செய்யறா? 2 குழந்தைகளுக்கு தாயாகியும் கூட, எவ்வளவு பெரிய அசிங்கம், கேவலம் தெரியுமா இது? 2 குழந்தைகளுக்கு தாயாகியும் கூட வேற ஒரு தொடர்பு, வேற ஒரு ஆணோடு பேசிக்கொண்டு பழகி கொண்டு இருக்கிறாளே, எவ்வளவு பெரிய அசிங்கம், கேவலம் இது. அல்லாஹ் பாதுகாக்கணும். இப்படி எந்த வீடுகளில் விபச்சாரம் இருக்குதோ அந்த வீடுகளில் வறுமை வரும், அந்த வீடுகளில் முசீபத்துகள் நிச்சயமாக வரும். அதே போன்ற ஆண்களும் 2 குழந்தைக்கு தகப்பனாக இருக்கிறான், தன் மனைவியை விட்டு விட்டு வேற ஒரு பெண்ணோடு தொடர்பு. எங்க? பேஸ்புக்ல, இன்ஸ்டாகிராம்ல, வாட்ஸ்அப்ல, சோசியல் மீடியால மெசேஜ் பண்றது, மனைவிக்கு தெரியாம மெசேஜ் பண்றது, மனைவிக்கு தெரியாம வேற எங்கேயாவது போய் போன் பேசுறது. நீங்க நடக்குதா இல்லையா? வேலைக்கு போன இடத்துல வேற ஒரு பெண்களோட தொடர்பு, பழகி கொண்டு சுற்றி கொண்டு, எவ்வளவு கேவலம், எவ்வளவு அசிங்கம். தன் மனைவி நமக்காக வேண்டி இருக்கிறாளே, தன்னுடைய பிள்ளைகள் இருக்கிறாங்களே, இதையெல்லாம் தாண்டி, இதையெல்லாம் மறந்து தன்னுடைய தேவைக்காக, தன்னுடைய மோகத்துக்காக வேற ஒரு பெண்ணோட ஒரு ஆண் விபச்சார தொடர்பு வைத்துக் கொண்டிருப்பது அந்த வீடுகளில் வறுமையும் தருத்தனியத்தையும் மட்டும்தான் கொண்டு வருமே தவிர அது பரக்கத்தான சூழ்நிலை ஏற்படுத்தாது என்பதை நீங்கள் ஆழமாக புரிஞ்சுக்கணும். அப்போ விபச்சாரம் எந்த வீடுகளில் இருக்கிறதோ அந்த வீடுகளில் தருத்தனியம் வரும், அந்த வீடுகளில் வறுமை வரும், அந்த வீடுகளில் முசீபத்துகள் நிச்சயமாக வரும், நிச்சயமாக வரும். அடுத்ததாக, எந்த வீடுகள் ஒட்டடையாக இருக்குதோ, இமாம் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொன்னாங்க, எந்த வீடுகளில் ஒட்டடைகள் அதிகமாக இருக்குதோ, ஒட்டடைகள்னா அந்த சிலந்தி வளர்ப்பண்ணுமா இல்லையா, இந்த ஒட்டடைகள் எந்த வீடுகள் அதிகமாக இருக்குதோ அந்த வீடுகளில் வறுமை வரும், அந்த வீடுகள் என்ன வரும்? தருத்தனியம் வரும். இன்னைக்கு பாருங்க, நிறைய வீடுகளை பாருங்களேன், வீடு சுத்தமாவே இருக்காது, வீடு சுத்தமாவே இருக்காது, வெளியே பார்க்கறதுக்கு பெரிய வீடா இருக்கும்,
நல்ல டைல்ஸ்லாம் போட்டு நல்ல பெயிண்ட்லாம் அடிச்சு பெரிய வீடா இருக்கும். ஆனா உள்ள போய் பார்த்தா சாக்கடையை விட கேவலமா இருக்கும். கலட்டின துணி அப்படியே கிடக்கும், குடிச்ச கிளாஸ் அப்படியே கிடக்கும், சாப்பிட்ட பாத்திரம் அப்படியே கிடக்கும், வாஷ் பேஷன்ல எதையுமே நீட் பண்ணி வச்சிருக்க மாட்டாங்க. அடுப்படியை பார்த்தா அவ்வளோ அலங்கோணமா கிடக்கும். பெட்ரூமை போய் பார்த்தா போத்தின பெட்ஷீட்டை மடிச்சு வச்சிருக்க மாட்டாங்க, படுத்த பாயை மடிச்சு வச்சிருக்க மாட்டாங்க, வீடை கூட்டி இருக்கவே மாட்டாங்க, வீடை பெருக்கி இருக்கவே மாட்டாங்க, முத்த வாசல் பெருக்கி இருக்க மாட்டாங்க, முத்த வாசல்ல தண்ணி துளிச்சிருக்க மாட்டாங்க. வீடு முழுக்க குப்பையா இருக்கும், வீடு முழுக்க அது ஒரு சுத்தம் இல்லாத ஒரு நிலையை நம்ம பார்ப்போம். இப்படி எந்த வீட்டில் ஒட்டடைகள் சுத்தம் இல்லாம அசுத்தமாக எந்த வீடுகள் இருக்கிறதோ அந்த வீடுகளில் ஷைத்தான்கள் வருவார்கள். அந்த வீடுகளில் ஷைத்தான்கள் வருவார்கள். ஷைத்தான்கள் வரக்கூடிய அந்த வீடுகளில் பரக்கத்து இருக்காது. ஷைத்தான்கள் அந்த வீடுகளில் வரக்கூடிய வீடுகளில் குடும்பத்துல பிரச்சனை இருக்கும், குடும்பத்துல சண்டை இருக்கும். நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க, எந்த குடும்பத்துல ஒரே சண்டை வருதோ அந்த குடும்பத்துல அந்த வீட்டுல அந்த அந்தந்த பொருட்களை நீட்டா வச்சிருக்க மாட்டாங்க. வீடு குப்பை மாதிரி எந்த வீட்டுல குப்பை இருக்குதோ, வீடே குப்பையா இருக்கோ அந்த வீட்டுல அடிக்கடி சண்டை வரும். அடிக்கடி வீட்டுல குடும்பத்துக்கு மத்தியில சண்டை வந்துகிட்டே இருக்கும். காரணம் என்ன? எந்த வீடுகள் அசுத்தமாக இருக்கிறதோ, எந்த வீடுகள் அசுத்தமாக இருக்கிறதோ அந்த வீடுகள் ஷைத்தான்கள் வருவார்கள். பரக்கத்துடைய ரஹ்மத்துடைய மலக்குமார்கள் வரமாட்டார்கள். அந்த வீடுகளில் பரக்கத்து வரவே வராது. அப்ப வீடுகள் சுத்தமாக இருக்கணும். வீடுகள் சுத்தமாக யார் வைத்துக் கொள்கிறாரோ அந்த வீடுகளில் தான் பரக்கத்து வரும். சுத்தம் இல்லாத வீடுகளில் பரக்கத்து வராது. வறுமையும் முசீபத்துகளும் தருத்தினையும் மட்டும்தான் அந்த வீடுகளில் வரும் என்பதை நான் நல்லா புரிஞ்சுக்கணும். அடுத்ததாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இன்னல் அபுத லா யுஹ்ரமு ருஸக, ஒரு அடியானுடைய வாழ்வாதாரம் அவனுக்கு தடுத்து வைக்கப்படுகிறது. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், அவனுடைய வாழ்க்கையில் பரக்கத்து இருக்காது. ஓடி ஓடி உழைப்பான், குடும்பத்துக்காக வேண்டி ஓடி ஓடி உழைப்பான், நிறைய காசு பணங்களை சேவிங்ஸ் பண்ணணும், சேமிக்கணும் அப்படின்னு நினைப்பான், அதுக்காக வேண்டி நிறைய சம்பாதிப்பான். காலையில 6 மணி நேரம் நைட்டு 9 மணி வரைக்கும் உழைத்து கொண்டே இருப்பான். ஆனால் அவனுடைய காசு பணங்கள்ல அவனுக்கு பரக்கத்தே இருக்காது, பரக்கத்தே இருக்காது. காரணம் என்ன? அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், இன்னல் அபுதலி யுஹரமர் ரிஸ்க, ஒரு அடியானுக்கு அவனுடைய வாழ்வாதாரத்தில் பரக்கத் நிறுத்தி வைக்கப்படும், பரக்கத்தே இருக்காது, அந்த பரக்கத் தடுத்து வைக்கப்படும். யார்? அவன் செய்த தவறு என்ன? பிதம்பி யுசீபுஹு, அவன் செய்த பாவங்களால் அவனுடைய வாழ்க்கையில் பரக்கத்து இருக்காது, வாழ்வாதாரத்தில் செழிப்பு இருக்காது என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார். ஓடி ஓடி உழைக்கிறது பெரிய விஷயம் இல்லை. நம்ம நல்ல உழைப்பாளியா இருக்கலாம், நல்ல நாலேஜ் உள்ள பர்சனா இருக்கலாம், நல்ல அறிவுடையவர்களாக இருக்கலாம், நல்ல ஐடியா உள்ளவர்களாக இருக்கலாம், பிசினஸ் ட்ரிக்ஸ் எல்லாம் நல்ல நேக்கு போக்கு தெரிந்தவர்களாக இருக்கலாம், எல்லாம் சரி, அல்ஹம்துலில்லாஹ். ஆனா நம்ம சம்பாதிக்கக்கூடிய காசுல பரக்கத்து இருக்கணும். நம்ம சம்பாதிக்கக்கூடிய வறுமை 10,000 ரூபாய் சம்பாதிச்சாலும் அதுல அல்லாஹ் பரக்கத் செஞ்சா ஓஹோன்னு வாழலாம். 15,000 ரூபாய் சம்பாதிச்சாலுங்க அதுல அல்லாஹ் பரக்கத் செஞ்சா ஓஹோன்னு வாழலாம், நிம்மதியா வாழலாம். இப்படி இந்த காசு பணங்கள்ல பரக்கத் என்பது எப்ப நம்மளை விட்டு போகும் தெரியுமா? நாம் அதிகமாக பாவம் செய்யும் பொழுது, நாம் தொழுகையை விடும் பொழுது. இந்த 2 காரணம் தான். அதிகமாக பாவம் செய்தால் நம்ம காசு பணங்கள்ல பரக்கத்து இருக்காது. அதிகமாக தொழுகையை நாம் விட்டால் தொழுகையே வர்றதில்லை, பரக்கத்து இருக்காது. இந்த 2 காரணங்களால் நாம் எவ்வளவுதான் ஓடி ஓடி உழைச்சாலும் சம்பாதிச்சாலும், எவ்வளவுதான் சேர்க்கணும், தங்கச்சிக்கு சேர்க்கணும், மனைவிக்கு சேர்க்கணும், பிள்ளைக்கு சேர்க்கணும் அப்படின்னு காலையில 6 மணில இருந்து நீங்க 10 மணி வரை உழைச்சாலும் பரக்கத்து வராது, பரக்கத்து வராது. காரணம் நம்மள்கிட்ட பாவங்கள் இருந்தால், காரணம் நாம் தொழுகாதவர்களாக இருந்தால். நம்மிடத்தில் தொழுகையும் பாவங்களும் அதிகமாக இருந்தால் நல்லா புரிஞ்சுக்கோங்க, நம்ம வீட்டுல வறுமை வரும், நம்ம காசு பணங்களை பரக்கத்து இருக்காது, தருத்தனையும் முசீபத்து மட்டும்தான் நமக்கு பாக்கியாக இருக்கும், மீதமாக இருக்கும் என்பதை நாம் நன்கு விளங்கிக் கொள்ள வேண்டும். அதனால இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய காலங்கள்ல நாம் இந்த 10 காரணங்களை நாம் இன்ஷா அல்லாஹ் இப்ப பேசணும். இந்த 10 காரணங்களை விட்டு நாம் தவிர்ந்து வாழ்ந்தால் நம்முடைய வாழ்க்கையில் பரக்கத்துகள் நிச்சயமாக இருக்கும். பரக்கத்துனா என்னங்க? நீங்க பரக்கத்துனா நீங்க எப்படி விளங்கி வச்சிருக்கீங்க? மாசம் 60,000 வரணும், 50,000 வரணும், 1 லட்ச ரூபா சம்பாதிச்சாதான் பரக்கத்து. அப்படி கிடையாது. மாசம் 10,000 15,000 சம்பாதிச்சாலும் அல்லாஹ் அந்த 10,000 15,000 ரூபாயிலேயே நிறைவான வாழ்க்கையை அல்லாஹ் கொடுப்பான், நிறைவான வாழ்க்கையை கொடுப்பான். அத்தியாவசியமான செலவு போக மேல் மிச்சமான செலவுகள் இருந்து அல்லாஹ் பாதுகாத்து, நோய் நொடி இல்லாமல் அல்லாஹ் பாதுகாத்து, எக்ஸ்ட்ரா செலவுகள்லாம் வராம பாதுகாத்து
அந்த 15,000 10,000 ரூபாயிலேயே அல்லாஹ் செழிப்பை கொடுப்பான். அல்லாஹ் 10,000 பறக்கத் செய்வான், 15 பறக்கத் செய்வான், 20,000 பறக்கத் செய்வான், ஏன் 1,00,000 ரூபாயிலையும் பறக்கத் செய்வான். எவ்வளவு சம்பாதிக்கிறோம், சம்பளம் வாங்குறோம், சேலரி வாங்கணுன்றது முக்கியம் இல்லை, பறக்கத்திற்கா அதுதான் முக்கியம். அந்த பறக்கத்து எதனால் வருகிறது? தொழுகை, நல்ல அமல்கள், பாவம் இல்லாத வாழ்க்கை, இதனால் தான் நமக்கு பறக்கத்துகள் கிடைக்கிறது. இப்போ இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய காலங்கள்ல நாம் இந்த 10 காரணங்கள் 10 பாவங்களை விட்டு இன்ஷா அல்லாஹ் நாம் தவிர்ந்திருக்கிறதுனால் இன்ஷா அல்லாஹ் மாஷா அல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் நம்ம வீடுகள் எல்லாம் மென்மேலும் பறக்கத்தை செய்வான், மென்மேலும் நம்ம வீடுகளில் அபிவிருத்தியை கொடுப்பான், ஒரு நல்ல சூழலை அல்லாஹ் மாற்றி அமைப்பான் என்பதில் எந்த ஒரு சந்தேகம் இல்லை. நம்மள நிறைய பேர் கவலைப்படுறோம், நான் கடன் அடையலை, அதிகமாக கடன்ல மாட்டிக்கிட்டு முழிக்கிறேன், அந்த கடனை எப்படா அடைக்கணும் விழிப்புதுங்கி நிற்கிறேன், புலம்புறமா இல்லையா? வரவுக்கு மிஞ்சின செலவா இருக்கு, கையில காசு இல்லை, வீட்டுல குமர் பிள்ளையை வச்சுக்கிட்டு இருக்கேன், அவளை கட்டி கொடுக்கணும், மகனுக்கு கல்யாணம் வச்சிருக்கேன், கல்யாணத்துக்கு பணம் சேர்க்க முடியல, எவ்வளோ விஷயங்கள் இருக்கு பாருங்க. வீடு கட்டின கடனை என்னால அடைக்க முடியல, வீடு கட்டிக்கிட்டே இருக்கேன், கெட்ட கடன் வந்துகிட்டே தான் இருக்குது. எவ்வளோ சூழல் நம்முடைய அவங்கவுங்க பர்சனல் லைஃப்ல தனிப்பட்ட வாழ்க்கையில எவ்வளோ வறுமைகள் இருக்கு, எவ்வளவு கஷ்டங்கள் இருக்கு. இதுக்கெல்லாம் காரணம் யார்? அல்லாஹ் கிடையாது. அல்லாஹ் தான் எனக்கு இப்படி பண்ணிட்டான் இப்படி செஞ்சுட்டான்னு அல்லாஹ்வுக்கு தான் சொல்லக்கூடாது. நாம் செய்த தவறுகளால், நாம் செய்யக்கூடிய சில பாவங்களால் நாம் சோதிக்கப்படுறோம், நாம் கஷ்டப்படுறோம். நாம் படுற கஷ்டத்துக்கு நம்ம தான் பொறுப்பு. நம்ம தொழுது பாவம் இல்லாம நல்லபடியா பள்ளிவாசலோட வீட்டுல முசல்லா வரிச்சு அல்ஹம்துலில்லாஹ் தொழுது திக்ர் செய்து நல்லபடியாக நம்ம இருந்து அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு வாழ்ந்தா அல்லாஹ் எங்க நம்மளை சோதிக்க போறான்? அல்லாஹ்வுக்கு நம்மளை சோதிக்கணும்னு அவனுக்கு என்ன சந்தோஷமா? நம்மளை கஷ்டப்படுத்தணும் அல்லாஹ்வுக்கு என்ன சந்தோஷமா? அப்படி ஒன்றும் கிடையாது. அடியார்களை சந்தோஷமாக திருப்தியாக வைத்துக் கொள்வதுதான் அல்லாஹ்வுடைய உயர்ந்த பண்பே, அல்லாஹ்வுடைய உயர்ந்த பண்பே அதுதான். நாம் செய்யக்கூடிய பாவங்களை மன்னித்து நமக்கு செழிப்பான வாழ்க்கை, என் அடியான் சந்தோஷமாக வாழுகிறான் என்று சந்தோஷப்படக்கூடிய ஒரு இறைவனை தான் நாம் வணங்கி கொண்டிருக்கிறோம், நாம் தேர்ந்தெடுத்திருக்கிறோம், அவனைத்தான் நாம் நம்பிக்கை கொண்டிருக்கிறோம், ஈமான் கொண்டிருக்கிறோம். அதனால அல்லாஹ்வை குத்தம் சொல்லக்கூடாது. எனக்கு வர்ற எனக்கு கஷ்டத்துக்கெல்லாம் அல்லாஹ் தான் காரணம், அவளா நல்லா இருக்கா இவளா நல்லா இருக்கா, அல்லாஹ் என்னை மட்டும் இப்படி பண்ணிட்டாங்கன்னா நாம் செய்த தவறுகள். நாம் என்ன தப்பு செய்யறோம், நம்மள்ட்ட என்ன பாவம் இருக்குது, நம்ம எதுல கோட்டை விட்டுருக்கோம், எதுல நம்ம தவற விட்டோம், இதை யோசி பார்த்து நம்ம மாறணும், நம்ம திருத்திக்கணும். நாம் மாறி நாம் திருத்தும் பொழுது அல்லாஹ் நம்மளை ஏன் சோதிக்க போறான்? அல்லாஹ் நமக்கு ஏன் பரக்கத்தை தராம இருக்க போறான்? அப்ப நல்ல யோசிங்க, நல்ல புரிஞ்சுக்கோங்க. நம்மிடம் இருக்கக்கூடிய தவறுகளை திருத்தி தொழுகை, இபாதத்து, நல்லமல்களோடு நாம் தொடர்பில் இருந்தால், அல்லாஹ்வோடு தொடர்பில் இருந்தால் நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையில் பரக்கத்துகளையும் செழிப்புகளையும் நல்ல வாழ்வாதார சூழலையும் அல்லாஹு தாலா ஏற்படுத்தி தருவான் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. ஆக எதை கேட்டமோ அதுபடி வாழ்ந்து மரணிப்பதற்கு வல்ல ரஹ்மான் நம் அனைவர்களுக்கும் தௌஃபீக் செய்வானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.